புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் நிகழ்ச்சி கோலாகலமாக புகழும் பெருமை மிக்க தேனி மாநகரத்திலே உங்களுடைய ஆதரவோடு அருமையாக தொடங்குகிறது. தேனின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய 1000 விஷயங்கள், இலக்கியம், அரசியல், வரலாறு, கலை, தொழில்நுட்பம், கிராம முன்னேற்றம், திரைப்படம், பேச்சு என்று எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தையார் பிறந்தது இங்கே இருக்கக்கூடிய கண்டமநாயக்கனூர்னு சொல்லக்கூடிய கண்டம்னூர் தான். அதனால் எங்கள் பூர்வீகம் தேனி மாவட்டம் தான். சந்தேகமாக இருந்தால் இந்த எங்கள் சின்ன மாமியார் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். எப்போவும் ஆதாரத்தோடு பேசணுங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருக்கிறாங்க. நான் பிறந்தது சோழவந்தான், மதுரை மாவட்டமாக இருந்தாலும் என்னுடைய தந்தையார் என்னுடைய மூதாதையர்கள் இருந்த பகுதி. அதனால் அந்த சொந்த மண்ணுக்கு வந்த மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. காற்று 4 வகை என்று நம்முடைய தமிழர்கள் பிரித்தார்கள். வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், அதே போல் கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை. இந்த கோடை காலத்தில் அருமையான தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பது போல, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, அதே போல் பண்ணைப்புறத்தை உலகளவுக்கு கொண்டு சென்ற இளையராஜா, நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து, இன்னும் பெரும் பெரும் அறிஞர்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த அருமையான மண்ணில் இங்கே புதுயுகத்தினுடைய சொல்லரங்கம் நிகழ்ச்சி யாரும் கேளீர் தொடங்குகிறது. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா, எந்த துறையில் பணியாற்றுபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? இவ்வளோதான் கேள்வி. எந்த துறையில் பணிபுரிபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? அரசு துறையிலா, தனியார் துறையிலா? 2 இல்லை. சொந்தமாக தொழில் புரிகிற நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஒரு 7 பேர் அவங்க தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த உட்கார்ந்துருக்க பெருமக்களுக்காக ஒரு தடவை கைதட்டுங்க. எனக்கெல்லாம் கைதட்ட வேண்டாம். ஏன்னா இதில் பல பேர் இன்றைக்கி தான் முதல்ல வர்றாங்க. இந்த மேடையில் வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ரோஸ்டம் போடியம்லாம் கிடையாது. நான் தேனிக்கு பல்லாண்டு காலமாக பேச வந்துக்கிட்டு இருக்கேன். எப்போ வந்தாலும் வரவேற்கக்கூடிய நண்பர்கள் பலருடைய பேர் தெரியும், இருந்தாலும் வரிசையாக சொல்ல முடியல. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் நான் மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி பேச இருக்கிறாங்க. எந்த துறையில் பணியாற்றுபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? அதுக்கு என் நண்பர் இப்போ பிருந்தா சாரதி, அவர் நல்ல கவிஞர், எழுத்தாளர். ஆனந்தம், ரன் படத்துக்கெல்லாம் அவர் தான் கதை வசனம். அவர்கிட்ட கேட்ட இந்த தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு, எந்த துறையில் பணியாற்றுவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர் சொன்னார், எந்த துறையாக இருந்தாங்க, வேலை செய்யாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சி அப்படின்னாரு. அது கேட்கவே நல்லா இருந்தது. நான் கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு வாத்தியாரை பார்க்க இன்னொருத்தர் வெளியூர்லேருந்து வந்தார். வந்தவர் அவர் பேரை சொல்லி கேட்குறாரு, அவர் இங்கே தான் வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என் கூட இருந்த ஒரு வாத்தியார் சொன்னார், அவர் வேலை பார்க்குறாரான்னு தெரியாது, தினம் வருவார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர்றால வேலை பார்க்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வர்றாங்க. சிலரை பொறுத்த மட்டும் என்னன்னா, வேலை நடந்துச்சா இல்லையா அப்படி தான் கேட்பாங்க. எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என் இனிய நண்பர் தென்கட்சி சாமிநாதன் ஒரு முறை சொன்னார், ஒரு ஊருக்கு ஒரு லாரி வந்து நின்றுச்சான். 20 பேர் இறங்கி 2க்கு 2 குழி தோண்டிக்கிட்டே போயிருக்கான். இன்னொரு லாரி வந்து இறங்கி 20 பேர் இறங்கி அந்த குழியை பூரா மூடிக்கிட்டே போயிருக்காங்க. ஊர்க்காரர் ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏலே என்னடா பண்ணுறீங்க? அவன் 2க்கு 2 தோன்றான், நீ 2க்கு 2 மூடுற, என்னடா பண்ணுறீங்க? அந்த 40 பேர்னு சொல்லியிருக்காங்க, மரம் நடுறோம் அப்படின்னு இருக்காங்க. மரத்தையே காணோம். அந்த 20 பேர் இன்னைக்கு லீவுன்னா வேலை நிற்கக்கூடாது. தோன்றவன் தோண்டிட்டான், கூலி வாங்கிட்டான். மூடுறவன் மூடிட்டான், கூலி மரத்தை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு விழாவில் கலந்துக்கிற போனேன். மரம் நட்டுட்டு
நீங்கள் வந்து பேசுங்கன்னாங்க. சந்தோஷமாக இருந்தது. எங்கே நடட்டும்னு கேட்டேன். ஒருத்தர் ஒடியாந்து காமிச்சார், இந்த இடத்துல நடுங்க, ராசியான இடம்னாரு. அப்படி என்ன ராசின்னு கேட்டேன். இங்கே தான் கலெக்டர் நட்டார், இங்கே தான் மந்திரி புரியுதா? ரொம்ப புரியல. நட பிடுங்கி போட்டு வர நட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரம் கலெக்டர் நட்டது, அந்த மரம் கவர்னர், அப்படிலே சொல்லணும். யார் வந்தாலும் இங்கே நடுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ செயல் எப்படி இருக்கணும்னா பயன் தரக்கூடிய செயலாக இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமையே நமக்கு பதவி. சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை, அந்த சாமி மறந்தாலும் பூமி மறக்காது. ஒரு வேலை பார்க்குறப்ப இதனால் என்ன லாபம், இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டோம்னா அதனால பயன் இல்லை. பலனை எதிர்பாராமல் பல விஷயங்கள் செய்யணும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. இப்போ காலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கூடம் போகிறதுனா பிள்ளை அழுகுது, வேலைக்கு போகிறதுனா ஆட்கள் படாத பாடுபடுறாங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருப்பது எந்த இடத்துல? வேலை பார்க்குற இடத்துல. எந்த துறையில் அதிக மகிழ்ச்சி? அரசு துறையிலா? ஒரு கேள்வி. தனியார் துறையிலா? அடுத்த கேள்வி. மூணாவது கேள்வி, ஒன்றும் இல்லைங்க, நானே ஒரு தொழிலை உண்டாக்கி நானே ஜெயிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இந்த 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 3 கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3லையும் ஜெயித்தவங்க இருக்காங்க, இந்த 3லையும் காணாம போனவங்களும் இருக்காங்க. இந்த ஜெயித்தவங்க கதையை படிக்கிறதுக்கு முதல்ல இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் தோற்றவர்களின் கதைன்னு வருது. தோற்று போனவங்க கதையை படிங்க. பாக்கியராஜ் ஒரு முறை சொன்னார், இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் சொன்னார், ரொம்ப அருவ படமாக இருக்குல்ல அதை நான் விடாமல் பார்ப்பேன் அப்படிம்பார். ஏன்னு கேட்டாங்க. அப்போ தான் எப்படி படம் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னார். தோற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா இது மற்றவர்கள் தோற்கக்கூடாது, அதுக்காகத்தான். அப்போ எல்லா துறையிலையும் பெருமை இருக்குது. அரசு துறையில் மற்ற துறைகளில் இல்லாத ஒரு ஆச்சரியம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பேச்சாளர்கள் சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன். சொல்லலைன்னா நீங்கள் யாராவது சொல்லுங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறேன். மற்ற துறைகளுக்கு இல்லாத ஒரு ஆச்சரியம் அரசு துறைக்கு இருக்குது. அது என்ன? அப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம். ஒன்று, தனியார் துறைகள் என்னன்னா மற்ற துறைகளில் இல்லாத அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குது. அது என்ன? அதுவும் நான் சொல்லப்படாது. ஏன்னா எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன்னா கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் யோசிச்சு வைங்க, அப்புறமேல் பதில் சொல்லுவோம். நான் ஏதாவது கேள்வி கேட்ட உடனே கிளம்பிடாதீங்க, வெறும் செல்ல காது அப்படியா அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. மாப்பிள்ளை கேள்வியாக கேட்குறாங்க வராத அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க. மற்ற துறைகளில் 3 துறைகளில் இல்லாத ஒன்று அரசு துறையில் ஒரு சிறப்பு, மற்ற 3 துறைகளில் இல்லாத ஒரு ஆச்சரியம் தனியார் துறையில் ஒரு சிறப்பு. இதை எல்லாத்தையும் காட்டிலும் நானே சுயமாக தொழில் செய்கிறேன்னு சொல்கிறப்ப அதில் ஒரு அற்புதமான சிறப்பு இருக்குது. இவங்க சிறப்பையும் பேசுவாங்க, கஷ்டத்தையும் பேசுவாங்க. இந்த 3 துறைகளில் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் இருப்பீங்க. இப்போ உதாரணமாக அரசு துறையை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒருத்தர் தானா? இல்லை மறந்து போயிருப்போதுக்கு. அரசு துறைன்னு தமிழில் கேட்டதுனால கஷ்டமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர்? அப்படி கேட்டோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு தமிழில் கேட்டால் புரிய மாட்டேங்குது. நாளைக்கு மலர் கண்காட்சிக்கு போகலாம், யார் யார் வர்றீங்கன்னு கல்லூரியில் கேட்டேன். உடனே ஒரு பையன் எந்திரிச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டான். மலர் கண்காட்சிக்கு போகிறோம், யார் யார் வர்றா? இல்லை நீங்கள் சொல்கிற இடம் எனக்கு தெரியல அப்படின்னா. ஃப்ளவர் ஷோவுக்கு போகிறோம் அப்படின்னு. அப்படி தமிழில் கேட்க வேண்டியதானே அப்படின்னா. ஃப்ளவர் ஷோன்னா தமிழா, மலர் கண்காட்சின்னா புரியாதான். அதனால் இன்னும் கூட பாருங்கள், விழா கமிட்டின்னு போடுறோம்ல, உண்மையிலே கமிட்டிங்கிறது ஆங்கில சொல்லு, குழு தான் நம்முடைய சொல்லு. இப்போ நம்ம விடாமல் பேசி எது தமிழ் எது இங்கிலீஷ்லேயே தெரியல. வேற ஒன்றும் வேண்டாம், ஓட்டு போட போகிறோம்னு சொல்கிறோமே, அது ஓட்டுங்கிறது தமிழ்னு தான் ரொம்ப பேர் நம்பிட்டோம், நம்ப வச்சுவிட்டாங்க. வாக்கு என்பது தான் அருமையான வார்த்தை. இப்போ இதெல்லாம் பழகி இங்கிலீஷ் ஆகி போச்சு, தமிழ் ஆகி போச்சு. இருக்கட்டும். ஏன் சுனாமின்னு ஒரு சொல் இருக்குது, அது எந்த நாட்டு சொல் தெரியுமா? ஜப்பான் நாட்டு சொல் சுனாமி. அந்த டீயில் ஆரம்பிக்கும். டீ ஒன்றும் இல்லை, கடலில் ஏற்படுற அலை, அதில் கரையில் ஏற்படுற பூகம்பம் நம்ம சொல்கிறோம்ல, அது மாதிரி கடலுக்குள்ள ஒரு பூகம்பம் ஏற்படும். அந்த பூகம்பத்தால் அந்த அலை வருது. இது ஜப்பானிய வார்த்தை. தமிழில் அதுக்கு இருக்கா? சுனாமிக்கு தமிழில் வார்த்தை இருக்கா?
ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலை பார்த்தீங்களா, தமிழ் நல்லா சொல்கிறீங்க, ரொம்ப பாராட்டுக்கள், ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். 11வது நிகழ்ச்சியாக இந்த வெற்றிகரமாக நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற புதுயுகம் தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும். புதுயுகம் வழங்குகின்ற சொல்லரங்கம், எந்த துறையில் மகிழ்ச்சி அதிகம், அரசு துறையிலா, தனியார் துறையிலா, சுய தொழிலா? இதோ இந்த அரங்கம் தொடங்குகிறது. தமிழுக்கு முதல் வணக்கம். வீரத்துக்கும் பாசத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன என் தேனி மாவட்டத்துக்கும் தேனி மக்களுக்கும் என் தனி வணக்கத்தை சொல்லிட்டு என் உரைய ஆரம்பிக்கிறேன். ஐயா, இங்க உட்கார்ந்துக்கு எங்க தேனி மக்கள் முகத்தை பாருங்க. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு தெளிவு, அம்புட்டு அழகு என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எங்க மக்கள் முகத்தை பார்த்தாவே போதும், உங்களுக்கு சந்தோஷம் தானா வருங்க. எங்க தேனிக்கு எத்தனை பெருமை இருக்கு தெரியுமா? 5 மாவட்டத்துக்கு தண்ணீர் தர்ற ஒரே மாவட்டம் எங்க தேனி மாவட்டம் தான். கற்புக்கரசி கண்ணகிக்கே கோயில் வச்சு வழிபட்டது எங்க தேனி மக்கள் தான். ஏன்னா எங்க ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே கண்ணகி தான். அடே அப்பா, இப்படிப்பட்ட தேனி மண்ணுல பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம மண்ணை பத்தி நமக்கு சொல்லணும். சில பேர் பேசுகிறப்ப என்ன செய்வான், நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல, இந்த ஊரில் பிறந்திருக்கவே கூடாது, ஒன்று என்ன அப்ளிகேஷன் போட்டால் கூப்பிட்டாக்கி இங்கே பிறக்க சொல்லி 7வது வார்டில் 3வது தெருவில் பிறகு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஐயா, 5 5 10 அரசு துறை வேலைதான் செம கெத்து. எல்லாரும் சொல்லலாம் தனியார்ல தான் மகிழ்ச்சி இருக்கா, சுய தொழில்ல தான் மகிழ்ச்சி இருக்கான்னு. அரசு துறையில எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அரசு துறைன்றது அட்டாக் பண்ற துறை, அட்ராக்ட் பண்ற துறை, யாருக்கும் அசராத துறை, வாடாத துறை, வணங்காத துறை, யாருக்கும் தலை வணங்காத துறை. நாங்க சாதா துறை அல்ல, சரித்திரம் படைக்கும் துறை, வலிக்கு விழும் துறை அல்ல, வரலாறு படைக்கும் துறை. மொத்தத்தில் மகிழ்ச்சியான துறை அரசு துறை மட்டும்தாங்க. அரசு துறையில யாராவது அரசு துறை சர்வர் பொன்னாடு கூட போத்தலாம். கண்டிப்பா போத்துங்க சார். அரசு துறையில வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. நான் சொல்றேன். வந்துட்டாங்களா அத்தடி? ஐயோ, முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு 1000 ரூபாய் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். இதாங்க அரசு துறையில இருக்க பெருமை. இதெல்லாம் ஏற்பாடு மாதிரி தெரியுதுமா? தனியார் துறை ரெடியா இருங்க. அதான் சார் அரசுல இருக்கவங்களுக்கு பெருமையே. அரசு துறைன்னு சொன்ன உடனே எங்க பாட்டி சொன்ன பழமொழி தாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. அது மாதிரி அரசு வேலையில பார்த்தா வேலைக்கு போனாலும் காசு, லீவு போட்டாலும் காசு. ஒருவேளை நாங்க இறந்துட்டா கூட இப்படி சொல்லாதீங்க, அது வேற காசு மாதிரி தெரியுது. வேலைக்கு போனாலும் காசு அப்படி சொல்லுங்க. நீங்க சொன்னா ஏதோ மேல் வரிமணி மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஒருவேளை அரசு துறையில வேலை பார்க்கறவங்க இறந்துட்டா கூட அரசாங்கம் சும்மா விட்டுறவே விட்டுறாது, கை விட்டுறவே விட்டுறாது. கடைசி வரைக்கும் காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கையுள்ள துறை எங்க அரசு துறை மட்டும்தாங்க. காத்துட்டா இருந்தாலும் அது கவர்மெண்ட் துட்டா இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோடைய ஆசையும். இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் பையன் அழகா இருந்தாலும் சரி, அழகா இல்லாட்டாலும் சரி, அரசு துறையில வேலை பார்க்கறானா, அப்பா நான் கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற பசங்களும் நம்ம தங்கச்சி மாதிரி குண்டா இருந்தாலும் சரி, இல்ல என்ன மாதிரி ஒல்லியா இருந்தாலும் சரி, அரசு துறையில வேலை பார்க்கறாங்களா, சட்டு புட்டுல பேசி முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒருவேளை நம்மளுக்கே அரசு துறையில வேலை கிடைச்சா வீட்டுல போய் சொல்லுவோம், அடிச்சாம்பர்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரிலேட்டிவ்ல சொல்லுவாங்க, வாடா என் ராசா, இந்த கையில ஆர்டர் கொடு, இந்த கையில என் பொண்ணை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரசு துறையில வேலை பார்க்குற ஒரு பையன் தான் பொண்ணை மகிழ்ச்சியா காப்பாத்துவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையுள்ள துறை எங்க அரசு துறை வேலை மட்டும்தாங்க. அதனாலதான் சொல்றேங்கய்யா, அரசு துறையில வேலை பார்க்கணும் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்காங்க. சரி சரி, உட்காருங்கம்மா. பொன்னாடைய பத்திரமா வச்சுக்கோங்க. நானும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பேசி பார்த்துருக்கேன், ஒன்றும் நடக்கலை. ஜெகதீஷனாவது பொன்னாடை கொண்டு வருவார்னு பார்த்தேன், அவர் பேசாமல் தான் உட்காந்துருக்காரு. இருக்கட்டும். ஆனால் பாருங்கள், அரசு துறையினுடைய மேன்மையை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த அரசு முத்திரைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க. அடுத்து ஐயா வணக்கம்.
வணக்கம் வணக்கம் ஐயா. நான் சுயதொழில் தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கேன். சரி. அதாவது அந்த பாப்பா சொல்லிச்சு, பாப்பா தானம்மா, பாப்பா தான். கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு. ஆனால் நானும் கவர்மெண்ட் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு அவங்க அப்பாவுக்காக போவாங்க, அவங்க அம்மாவுக்காக போவாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்காக போவாங்க. ஆனால் நான் யாருக்காக போனேன் தெரியுமா? என் காதலிக்காக கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணேன். முத தனியாக கூப்பிட்டு பேசணுமா ராம்னா, என்னடா 10 நாள் நாயா பேய அலைஞ்சும் கண்டுக்கிறாதவ, 6 மாதம் பைக் எடுத்து நாயா சுற்றியும் கண்டுக்கிறாதவ, இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்றாளேன்னு சந்தோஷமாக போய் பக்கத்தில் நின்று என்னடின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ராம், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒன்றும் இல்லைடா. அப்பா இவர் காதலிச்சிருக்காரு, ரைட் தான். இவர் என்னடின்னாராம், அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னுச்சான். எவ்வளோ நல்ல காதல் பாருங்க. ஒன்றும் இல்லை ராம், எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப்பு, எங்கள் அம்மாவும் கவர்மெண்ட் ஜாப்பு, என் தம்பி தங்கச்சி எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப்பு, எங்கள் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீ எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போனா என்ன கட்டி கொடுப்பாங்க, எப்படியாவது முயற்சி பண்ணுறான்னுச்சு. சரி, அவன் காதலிக்காக தாஜ்மஹாலையே கட்டுறான், நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டோமா அப்படின்னு தைரியம் ஆயிட்டேன். ஆனால் ஒன்று கேளுங்க சார், எல்லா காதல் ஜோடிகளும் பார்க்குக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, சினிமா தேட்டருக்கு போவாங்க. ஆனால் என் ஆளு என்ன கோச்சிங் சென்டரா கூட்டு போவா. டிஎன்பிசி அது படி, இது படி, குரூப் 1 படி, குரூப் 2 படி. ஆனால் ஒன்றும் படிக்கல, அது வேற விஷயம். கூட்டு போய் இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்களாண்டா, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்களாண்டான்னா. உண்மையை சொல்கிறீங்க, 10 எக்ஸாம் எழுதிட்டேன், 10லையும் ஃபெயிலு. சபாஸ் இப்படி தான் இருக்கணும். அம்மா அந்த பிள்ளை கூட்டு போனால் அப்புறம் என்ன ஆகும்? 10லையும் ஃபெயிலாக போயிட்டேன். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு, அதாவது எங்கள் மாமனார் இருக்கார்ல, அந்த பொண்ணோட அப்பா, மாமனாரா இல்லை மாமனாரா வர வேண்டியவர், நீங்கள் வேட்டுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. தனியாக கூப்பிட்டு பேசினாரு. இந்த பாரியா, என் குடும்பத்தில் எல்லா பேரும் கவர்மெண்ட் வேலை, என் மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன். இந்த வாட்டி விவோ எக்ஸாம் வருது, இதில் நீ பாஸ் பண்ணு. அப்படி பாஸ் பண்ணலன்னு வச்சுக்க, என் பிள்ளைய நான் இன்னொருத்தனை கட்டி கொடுத்துருவேன்னாரு. நானும் வேற வழி இல்லைன்னு சொல்லி கோயிலில் போய் அங்க பிரதட்சணை பண்ணிடலான்னு உருள்றேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உருள்றேன். அந்த பக்கம் 100 ரூபாயா உருண்டு வர்றேன், இந்த பக்கம் 100 ரூபாயா உருண்டு வர்றேன். கிளாமர் அப்பில் சேம் அப்பில் மச்சான்றாங்க. சரி, எல்லாமே காதலிக்காக தான் உருள்றீங்களாடா அப்படின்னு பார்த்தா ஐயர் குருக்கள் சொல்றாரு, இந்த கோயிலில் மட்டும் கவர்மெண்ட் வேலைக்காக 2000 பேர் உருள்றாங்க தம்பி, மொத்தம் இது வரைக்கும் லட்சக்கணக்கில் உருண்டுகிட்டு இருக்காங்கன்றாரு. அட பாவிகளா, போஸ்டிங்கே 100 போஸ்டிங் தானடா, 2000 பேர் உருண்டா எப்படிடா கடவுளுக்கு? நான் போய் தரிசனம் பார்க்கலான்னு கடவுளை பார்க்குறேன், பழனி முருகன் கோமணத்தோட தரிசனம் கொடுத்தாரு. அப்பயே தெரிஞ்சு வச்ச ரிசல்ட்டு விவோ எக்ஸாம்லேயும் போச்சுங்க. அந்த பொண்ணு இவர் போனதுக்கு அவர் என்ன செய்வார்? அவர் மட்டும் விஸ்வரூபம் தரிசனம் கொடுத்துருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்ல சார். சரி. நான் போய் ஐயோ போச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராம் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். ஆஹா, என் காதல் இல்லை, என்னை விட்டு எங்கே போயிட போறா, எப்படி என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஐடியா கொடுக்கத்தான் கூப்பிட்டுருப்பான்னு சொல்லி நானும் கிட்ட போய் நின்றுட்டேன். என்னம்மான்னு கேட்டேன். என்ன சொன்ன தெரியுமா? ராம், உனக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்டா, உனக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கும். ராமண்ணா, அது ரொம்ப முக்கியம். ராமண்ணா, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? முதல்ல சொல்லிக்கிறதுக்கு வாய் வரல சார். நினைச்சேன் துக்கத்தில் உங்களுக்கு வாய் அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ராமண்ணா, டிஆர் ராமண்ணா மாதிரி இவர் தேவயானி மாதிரி தெரிஞ்சவ அந்த டைலாக்கை சொன்னதுக்கு அப்புறம் தேவயானின்ட்டு வந்துட்டேன் நான். அடடே, தேவையா நீ எப்படின்னு இருக்காரு. உனக்கும் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு என் பேரை வைடான்னா. அது கூட எனக்கு வலிக்கலைங்க. போகும்போது சொல்றா, அவனையாவது உன்ன மாதிரி முட்டா பயில இல்லாம கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பிடான்னா. காதலியும் போயிட்டா, கவர்மெண்ட் வேலையும் போச்சு. அதுக்காக நான் என்ன தற்கொலையா பண்ணிக்கிட்டேன்? இல்ல சுய முயற்சியோட உழைச்சு முன்னேறி இப்ப சுய தொழில பெரிய ஆளா டெவலப் ஆயிருக்கேன் சார். அந்த சுய தொழிலை பத்தி தான், அந்த சுய தொழிலோட மேன்மையை பத்தி தான் பேச வந்திருக்கேன். அப்பாடி உட்காருங்க, ரொம்ப கழிச்சு போயிட்டீங்க. ஆள் பேசியே மெலிஞ்சிட்டார் போல் இருக்கு பாவம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகத்தை எனக்காகன்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன வாழ்க்கைப்படி வாழுகின்ற தனியார் துறை சார். நாங்கள் சார் தம்பி சொன்னார்,
கல்யாணத்தை பற்றி இங்கேயே ஒரு கல்யாணம் இருக்கு சார். எல்லாரும் கூடி பண்ணுறாங்க பார்த்தீங்கல்ல, அரேஞ்ச் மேரேஜ். அதுதான் சார் அரசு துறை வேலை. ஆத்தடி. ஏன்னா கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும், விட்டுட்டு போகவே முடியாது. அது நம்மளையும் விடாது, நம்மளும் அதை விட முடியாது. அதே சமயத்தில் தம்பி சொன்னார்ல, நாங்கள் சுயதொழில்னு, அது காதலிச்சு பண்ணுற கல்யாணம் சார். இவங்க விட்டாலும் விடாது, அது விட்டாலும் விடாது. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ண கல்யாணம் வாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுற தனியார் துறை வேலை இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் பிடிமா, பிரைவேட் செக்டர். இதுக்கு தான் மைக்க கொடுத்தீங்களா? நான் ஏதோ முடிச்சிட்டாராக்கும் பேசி நினைச்சா. சார் நாங்கெல்லாம் எங்கள் தொழிலை காதலிக்கிறோம் சார். 60லையும் ஆசை வரும், 40லையும் ஆசை வரும், 50லையும் ஆசை வரும். அவ்வளோ அழகாக எங்கள் தொழிலை காதலிக்கிற மாதிரி எங்கள் தொழிலை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் தனியார் துறை அவ்வளவு மேன்மையானது சார். சொன்னாங்க சுயதொழில்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தேனியில் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம்னா திருப்பூருக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு. இதுதான் திருப்பூரோட நிலைமை. இன்றைக்கி போய் பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு. ஒருவேளை நம்மளால் டெவலப் ஆகிட்டாங்க இவ்வளோ வச்சு. கண்டக்டர் டிரைவர்கிட்ட போய் என்ன கேட்டேன், என்ன அவன் பெட்டி கடை வச்சு ஹோட்டல் வச்சு ட்ரௌசர் கிழிஞ்சு போய் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பஸ் ஏறி திருப்பூர் போயிட்டு இருக்கா. நான் இதுதான் இன்றைக்கி ஒரு நிலைமை, தனியார் ஒரு நிலைமை. ஆனால் அரசு வேலை, இந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்கல்ல, நல்லா ஏறுனாங்கன்னா நொங்கு, பாதியில் விட்டாங்கன்னா சங்கு சார். ஆனால் எங்கள் தனியார் வேலை இருக்குது பார்த்தீங்கல்ல சார், மதிக்கலைன்னா ரிசைன், டார்கெட் ஆச்சு, அடுத்த வேலை அப்படி போயிட்டே இருப்போம். எவனுக்கு தலைவனுக்கு தேவை வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைவாக சொல்கிறேன், அரசுத்துறை, நான் மகிழ்ச்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அரசுத்துறை அலுவலகத்துக்கு போய் நான் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தேன்னு இந்த கூட்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தீங்கன்னா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். தனக்கும் மகிழ்ச்சி கிடையாது, தன்னை சார்ந்தவருக்கும் மகிழ்ச்சி கிடையாது, குடும்பத்துக்கும் மகிழ்ச்சி தெரியாது. ஆனால் ஒரே ஒரு படிப்பை மட்டும் படிச்சுட்டான்னா, பியூனாக இருந்தால் கூட அவன் பையன் கலெக்டர் ஃபாரினில் வேலை பார்க்குறானோன்னே, இன்ஜினியர் பையன் ஃபாரினில் வேலை பார்க்குறான், பீனோட பையன்ற பேர் போய் ஃபாரினில் வேலை பார்க்குற இன்ஜினியர் பையன்ற பேரை வாங்கி கொடுத்தான் பார்த்தீங்களா இளைஞர். இதுதான் சார் தனியார் துறையோட வேலை. நல்ல அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் சார். இதான் சார் எங்கள் தலைப்பு. அதான் தலைப்பு. சரி, எல்லாம் தனியார் துறை தான். அது பாருங்க, அரசாங்க பியூனோட பையங்கிறதுக்கு பதிலாக வெளிநாட்டில் துபாயில் வேலை பார்க்குற என்ஜினியரோட அப்பான்னு அந்த பேர் மாறி போகுமா. அழகா சொல்லிருக்கார். அடுத்து, வெற்றி அனைவருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி பெறக்கூடிய தகுதி அனைவருக்கும் உண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்ததில் வேற்றுமையான். அரசு தொழில் தான் மகிழ்ச்சி தரும் பேச வந்திருக்கேங்க. சரி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி, யாரும் மறுக்க முடியாது இல்லையா? அது போல கவர்மெண்ட் துறைன்றது பறந்து கிடக்கிற நிலம் மாதிரிங்க. ஆனா தனியார் துறையும் சுய தொழிலும் அங்கங்க இருக்கிற மரம் செடி கொடி மாதிரி. கவர்மெண்ட் துறையில பாதுகாப்பு இருக்கு, சம்பளம் இருக்கு, வேலை உயர்வு இருக்கு, எல்லாம் இருக்கு. பிரைவேட் வேலைன்னு வைங்க, வேலை இல்லை போனா போய்கிட்டே இருக்கணும். சுய தொழில் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, போட்ட முதல்ல வருமா என்னன்னே தெரியாது, அவ்வளவு வீக்கு. புயல் அடிச்சுச்சின்னு வைங்க, அந்த மரம் வேறு செடி கொடியெல்லாம் வேரோட பிச்சுக்கு, அது போய் தொப்புன்னு ஒரு இடத்துல விழுகுது பாருங்க. அங்க கூட நாங்க தாங்க இருக்கோம், தாங்கிறதுக்கு, உங்களுக்கு உதவுறதுக்கு. நான் அடிச்ச கோயில் மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு, சம்பர் அப்பாயின்மெண்ட் ஆறுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து கவர்மெண்ட் வேலை தான் மகிழ்ச்சியை தரும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க. அப்பாடி, ஒரு நல்ல திருக்குறள் சொன்னாங்க, அதுக்காவது கைதட்டிருக்கலாம். அதாவது 2000 வருஷத்துக்கு முதல்லயே ஒரு தமிழன் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. ஜாதி என்பது இல்லை, செய்தொழிலால் தான் அது பிரிக்கப்படுகிறதே தன்றி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். இந்த தொழில் செய்வதால் இவர் இன்ன இனமாக கருதப்படுகிறார் என்று பிறக்கிறப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்கிறோமே தவிர, இறந்து போனால் மனுஷன் பிணமாயிட்டான்னு சொல்கிறோமே தவிர தனி பேர் கிடையாது.
அழகா சொன்னீங்க. அடுத்து ஐயா, எந்த துறையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா நான் சுய தொழில் அப்படின்னு தான் சொல்லுவேன். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே மரியாதை முக்கியம். எனக்கு இந்த சமூகத்துல சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு நினைச்சதுனால தான் நான் சுய தொழில் அப்படிங்கிற துறையை தேர்ந்தெடுத்தேன். எவன்டி கை கட்டி நிற்க வேண்டியதில்லை. ஏண்டா லேட்டு எவனும் கேட்க மாட்டான். ஏண்டா நேற்று வரல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது அரசாக இருந்தாலும் தனியாராக இருந்தால் இங்கே எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரி. அரசு துறையும் தனியார் துறையும் எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. நம்பு, வாழ்வில் யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரே வாழ்க்கை தான். அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து விட்டு போ. அர்த்தமுள்ளதா வாழணும்னு நினைச்சீங்கன்னா சுய தொழில மட்டும்தாங்க முடியும். அதை மகிழ்ச்சியாக்கணும்னாலும் எங்க சுய தொழில மட்டும்தான் முடியும். திறமையின் அடிப்படையில் வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சுய தொழில மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் உரையை முடிக்கிறேன். ரைட் ரைட். பாருங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள், பெரிய விஷயங்கள்லாம் நிராகரிக்கப்பட்ட பிறகுதாங்க அவங்களாக அதை சாதிச்சு காட்டுறாங்க. நீங்கள் எல்லாருடைய நம்ம இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள பல பேருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா தனித்திறமையினால் தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அழைப்பு வந்தது, எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அரசு துறை என்ற ஆனந்த தலைப்பிலே எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அன்பின் நுண்ணியமும் அறிவின் தெளிவும் உழைப்பின் உச்சகட்ட தித்திக்கும் தேனியில் எம்மண்ணில் எனக்கொரு வாய்ப்பில் சம்பந்தரின் வாழ்த்தில் உங்கள் முன்னிலையில் தமிழ் கண்மணிகளின் வரலாறுகளை வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். சம்பந்தர்னு என்னைய தான் சொன்னீங்க. சரி சரி, சம்பந்தம் இல்லாமல் சொல்கிறாராக்குன்னு நினச்சிட்டேன் நான். அரசு துறையிலிருந்து வந்துருச்சுல்ல அழைப்பே, இதாங்க என்னோட தலைப்பே. அரசு துறைன்னு பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல. அடே அப்பா, இவங்க சொன்னாங்க டி ராஜேந்தர் மாதிரி பேசுறாரு. இவங்க சொன்னாங்க சுய தொழில் தான் மகிழ்ச்சி தருது, தனியார் துறை தான் மகிழ்ச்சி தருது. அதெல்லாம் சத்தியமே கிடையாதுங்க. தனியார் வேலைன்றது எப்படி தெரியுமா, அடிக்கரும்புல இருந்து நுனிக்கரும்புக்கு போற மாதிரி ஸ்டார்டிங்ல சாப்பிடுறதுக்கு ஸ்ட்ராபெரி மாதிரி ஸ்வீட்டா இருந்தாலும் எண்டிங்ல உவப்பாத்தே இருக்கும். கடைசியா இருக்கிற சோகையும் மாடுதேன் சாப்பிடும். அதுவும் காயாம இருந்தாத்தே அந்த மாடும் மோந்து பார்க்கும். ஆனா எங்களோட அரசு துறைன்றது எப்படி தெரியுமா சார், ஸ்டார்டிங்ல கடிக்க கஷ்டமா இருந்தாலும் எண்டிங்ல இனிப்பா இருக்கும். இவர் பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய இங்கிலீஷ் அறிவு வேணும் போல் இருக்கேன். ஸ்டார்டிங்ல அப்படி இருக்குமா, எண்டிங்ல இப்படி இருக்குமா? இந்த மாதிரி சுய தொழில்ன்றது எப்படி தெரியுமா, வெங்காயம் மாதிரி நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இத்தனை பட்டு உரிச்சாலும் கடைசியில ஒண்ணுமே மிஞ்சாத. ஒரே ஒரு நிமிஷம், இத்தனை பட்டாலும் நீங்க வெங்காயத்தை விடவே மாட்டீங்க. எல்லா சாம்பார்லயும் வெங்காயத்தை தேடுறீங்கல்ல, அதை கேளுங்க. நாங்க தூக்கி போட்டு சாப்பிடணும்ல. அரசு துறைன்றது எப்படி தெரியுமா, பலாப்பழ மாதிரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் தின்னு தீர்த்துக்கலாம். இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சு கடைசியில எதையுமே பண்ணாம நல்லா மூக்கு முட்டை தின்னு போட்டு தூங்கி எழுந்திருக்கிற சொகை இருக்கு பாருங்க ஐயா, அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலையா அப்பாவுக்கு லீவு, அம்மாவுக்கு லீவு, பெத்த பிள்ளைகளுக்கு லீவுன்னு லீவை நல்லா ஜாலியாக காஞ்சனா படம் பார்த்துட்டு கலகலகலகலன்னு சிரிச்சுட்டு கார வடை சாப்பிட்டு வர சுகம் இருக்கு. அது கவர்மெண்ட் வேலை பார்க்குற கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் சார் கிடைக்கும். அதனாலதான் சொல்றேன் அரசு துறை தான் மகிழ்ச்சி தரும்னு. மன்வாசனம் காந்திமதி மாதிரி இழுத்து இழுத்து பேசிட்டே இருக்காருயா, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வேற யாரு சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு நான் தனியார் துறையில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு பேச வந்திருக்கேன் ஐயா. இன்னைக்கு தனியார் துறையில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நான் சொல்றதுக்கு காரணம் இருக்குங்க ஐயா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதுக்காக ஐயா படிக்கிறோம், நம்மளுடைய பேரண்ட்ஸும் நம்மளை எதுக்காக ஐயா படிக்க வைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக தானே ஐயா படிக்க வைக்கிறாங்க. அப்படி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும் போதேவும் நமக்கு நம்மளோட காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து வேலை வாய்ப்பு தர்றது யாருங்க ஐயா? கேளுங்க, முதல்ல தேர்ட் இயர்லயே வேலைக்கு போயிடுறான். தனியார்
தனியார் நிறுவனம் மட்டும் தானங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள வந்து வேலை வாய்ப்பை தர்றாங்க. அந்த இடத்துல எந்த அரசு நிறுவனமும் வந்து எனக்கு இந்த வேலையை பாருங்க அந்த வேலையை பாருங்கன்னு சொல்றது இல்லையே ஐயா. இன்னைக்கு நான் கேம்பஸ் இன்டர்வியூவே செலக்ட் ஆயிட்டேன் ஐயா. நான் போய் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், அம்மா இன்னைக்கு நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேமான்னு சொல்லுவேன். அப்ப என்னுடைய பேரண்ட்ஸ் அடைகிற மகிழ்ச்சிக்கு எவ்வளவு அளவே இல்லைங்க ஐயா. அதனாலதான் நான் சொல்றேன், தனியார் துறை எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய பெற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தருதுங்க ஐயா. குடும்பத்துக்கே மகிழ்ச்சி. ஐயா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எதுங்க ஐயா ரொம்ப முக்கியம்? நீங்களே சொல்லிருங்க. கல்வி வளர்ச்சியும் சுகாதாரமும் தாங்க ஐயா ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமா, அந்த கல்வியும் சுகாதாரத்தையும் நம்மளோட இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாத்துலயும் அரசு நிறுவனம் தான் ஐயா பொறுப்பேற்று நடத்துது. ஆனா நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க, கல்வியும் சரி மருத்துவம் சரி தனியார் நிறுவனத்தை நம்பி தானங்க இருக்கு. அரசு ஊழியர் ஒருத்தருக்கே உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க ஐயா, அவர் உடனே நான் அரசு வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அரசு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை அளிச்சுக்கிறாரு. அவரும் தனியார் நிறுவனத்தை தனியார் மருத்துவமனையை நாடிதானங்க ஐயா போறாரு. அவர் அந்த தனியார் மருத்துவமனையை நாடி போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஐயா? அங்க வேலை பார்க்குற ஊழியர்கள் தாங்க ஐயா காரணம். அவர் எப்பயும் உடம்புக்கு ரொம்பவே முடியாம வந்தாலும் அவரை திருப்பி குணமாக்கி போறப்ப அந்த தனியார் ஊழியர்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க ஐயா. அதனாலதான் ஐயா சொல்றேன், தனியார் துறையில தான் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் ஐயா. ரைட் ரைட் ரைட், அருமையா பேசுறீங்க. இன்றைய காலகட்டத்திலே அரசு துறையில தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு அரசு துறையில பணியாற்றுகின்ற ஆசிரியை, எனக்கு தான் தெரியும் அந்த அனுபவம். பாவம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அனுபவமே இல்லாம பேசுறாங்க. சுயதொழில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு, அது தனியார் துறையில தான் மகிழ்ச்சி இருக்குன்னு பேசுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அதனுடைய அர்த்தம் தெரியாதுங்கய்யா. உண்மையாகவே அரசு துறையில பணி செய்து அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, என்ன போன்றவர்களை கேட்டு பாருங்க, அதுக்கான அர்த்தம் தெரியும். நல்லா சொல்லுங்க. இல்ல அரசு துறையில ஒரு ஆளு கூட என்ன வேலைக்கு வராம அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு பேசுறீங்க. இந்த டீச்சர் சொல்றாங்க, அரசு துறையில என்னங்க ஐயா மகிழ்ச்சி இல்ல? என்னென்ன சலுகைகள் கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? இஎல் வேணுமா, சிஎல் வேணுமா, எம்எல் வேணுமா, பென்ஷன் வேணுமா? இருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? முதல்ல இஎல்னா என்ன, ஏன் லீவு, சிஎல்னா என்ன, கேஷுவல் லீவு, அப்புறம் என்ன எம்எல்னா என்ன, மெடிக்கல் லீவு. இதெல்லாம் தனியார் துறையில் யோசிச்சு பார்க்க முடியுமா? முதல்ல இந்த தனியார் துறையில் பேசின ஆளுங்க யோசிக்கணும். நான் வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கேன், அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் இந்த லீவெல்லாம் உண்டு, இதுக்கெல்லாம் சம்பளமும் உண்டாமா? ஆமாங்க சார், உண்டுங்க சார், உண்டுங்க சார். நியாயமா இருக்கு. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, பதவி உயர்வு, ஊக்கத்தொகை, ஊதிய உயர்வு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பென்ஷனு, அம்மா இல்லைன்னா அப்பாவுக்கும், அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கும், ஏன் 2 பேர் இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் கூட வேலை கொடுத்து இன்னைக்கு அரசு எங்களை எவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருக்கு தெரியுங்களா? இதுதாங்க சுகமே சுகம். தனியார் துறையில தேடுனா கூட மகிழ்ச்சியை பார்க்க முடியாதுங்க. சுயதொழில சுத்தமா மகிழ்ச்சியே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பீடி சுத்துற தொழிலாளியை எடுத்துக்கோங்க, நாள் முழுவதும் பீடி சுத்துவான், ஏன் வாரம் முழுவதும் பீடி சுத்துவான், ஏன் மாசம் முழுவதும் பீடி சுத்துவான், வருடம் முழுவதும் பீடி சுத்துவான். ஆனாலும் அவனுடைய குடும்பத்துக்காக ஒரு சுத்து சுவரை கூட எழுப்ப முடியாதே தவிர அவன்கிட்ட வந்து மகிழ்ச்சியா சுத்தமா இருக்கவே இருக்காதுங்க. தனியார் துறையில வேலை பார்க்குற பையன் ஒரு BE பட்டதாரிங்க, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறான். அந்த கம்பெனியில் 1 வருஷமா 2 வருஷமா அடுத்து போயிட்டு வான்னு சொல்லிடுவான். அடுத்த கம்பெனிக்கு போவான், அங்கேயும் 1 வருஷமா 2 வருஷமா போயிட்டு வான்னு சொல்லிடுவான். பாவம் படிப்படியா ஏறி இறங்கி இருந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்க நிலை தாங்க இன்னைக்கு இருக்கு. ஆனால் எங்களுடைய அரசு துறை இருக்கு பாருங்க, அப்படி இல்லவே இல்லை. மகிழ்ச்சி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. சாதாரண ஒரு ஆயா வேலைக்கு போறாங்க, ஆயா வேலையில இருந்து அவர் அப்படியே படிச்சு முன்னேறி ஓயா ஆகலாங்க. ஓயா ஆனா அவர் ஏயு ஆகலாம், ஏயு ஆகனா டியு ஆகலாம், டியு ஆனா சியு ஆகலாம், சியு ஆனா டைரக்டர் ஆகலாம், டைரக்டர் ஆனா ஜேடி ஆகலாம், ஜேடி ஆனா செக்ரட்டரி ஆகலாம், செக்ரட்டரி ஆனா சீஃப் செக்ரட்டரி ஆகலாம். இத்தனை துறை, இத்தனை அடுக்கடுக்கான பதவி உயர்வுகளும் பணியினுடைய நிரந்தரமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியமோ வேற எந்த துறையிலாவது கிடைக்கிறாங்களா? கிடைக்கவே கிடைக்காதுங்க. அரசு துறையில மட்டும்தான் நிச்சயிக்கப்பட்ட உண்மை, அந்த சலுகைகளும் மகிழ்ச்சியும் அந்த துறையில தான் இருக்குன்னு நான் சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அந்த அம்மா வாட்டுக்கு சிஓ டிஓ ஈஓ ஆவோன்னு இருக்கு அப்படியே.
ஐயா எல்லாரும் மாதிரி நானும் +2 முடிச்சேன். எனக்கும் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை. என் மார்க்குக்கு மெடிக்கல் கிடைக்கல. ஆனா ஏரோநாட்டிக்கல் சீட் மெரிட்ல கிடைச்சது. 30 லட்சம் ரூபாய் சீட்டை வெறும் 30,000 ரூபாயில நான் படிச்சு முடிச்சேன். 4 வருஷம் படிச்சு முடிச்சதுமே ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, இது இந்தியால வேல்யூ கிடையாது, ஃபாரின் பொண்ணு. நான் யோசிச்சது, என்னுடைய திறமைய நான் ஏன் வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்யணும்னு நினைச்சேன். இதே ஊர்ல சென்னையில நான் பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தேன். 8 மணி நேரம் ஷிஃப்ட், 7 மணி நேரம் புள்ளின்னு புளிஞ்சிட்டு 1 மணி நேரம் பிரேக்ல போய் உட்காந்தா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அங்கேயும் பேசுன்னு சொன்னான். 6 மாசம் அவனும் என்ன புளிஞ்செடுத்துட்டு விட்டா போதும் நம்ம ஊருக்கு ஓடி வந்தேன். 6 மாசம் சும்மா இருந்தேன் நினைக்காதீங்க. நான் இந்த ஊருக்கு இங்கே நான் செட்டில் ஆகணும்னா எனக்கு என்ன தேவை, இந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சேன். அதுல என்னுடைய ஆராய்ச்சிக்காக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க திருப்பி படிக்க ஆரம்பிச்சேன். அதுல முதல் படியா பாத மாற்றத்தினால் எல்லாத்துக்காகவும் நான் ஒரு தானியங்கி வண்டி கண்டுபிடிச்சிருக்கேன். அத கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கிட்டு அதிகப்படியான 2 வருஷத்துல முதல் தொழிற்சாலையை நான் கண்டிப்பா உருவாக்குவேன். நம்ம குழந்தைங்களுக்காக நான் யோசிச்சது அடுத்தபடியா, ஃபாரின்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூட்டர்ல போனாங்க. ஸ்கூட்டர் விலையை நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுத்து வச்சிருக்கா. நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். 1 வாரம் கஷ்டப்பட்டேன். அந்த வண்டியும் 2 லட்சம் ரூபாய் வண்டியை வெறும் 2000 ரூபாய்க்குள்ள நான் செஞ்சு முடிச்சேன். நீங்களே சொல்லுங்க, எங்கேயோ உங்க கண்ணுக்கு தெரியாத மாற்றுத்திறனா இருக்கும், எங்கேயோ உங்க கண்ணுக்கு தெரியாத குழந்தைக்கும் கிடைக்கும் போது கிடைக்கும்னு சொன்னதுக்கே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. அதை செய்ய போற எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்ப சொல்லுங்க, சுயதொழில மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நான் சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னுடைய அடுத்த தேடலா பெட்ரோல். நம்ம இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்க ஒரே விஷயம் நம்மளுடைய பூமி வெப்பமயமாதல் மட்டும்தான். ஏன் நம்ம யூஸ் பண்ற பெட்ரோலும் டீசலும் நம்மளை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். எல்லாரும் உலட்டிட்டு வண்டி ஓட்டினா என்ன சொல்லுவாங்க, தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய அடுத்த ஆராய்ச்சி தண்ணி ஊத்துனாலே வண்டி ஓடுங்கிறது தான். இனிமேல் யாரும் பெட்ரோல் வாங்க வேண்டாம், டீசல் வாங்க வேண்டாம். என்னுடைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. என்னுடைய ஆராய்ச்சிக்கான அங்கீகாரம் போலாந்து நாட்டில இருந்து ஒரு இன்ஜினியர் கொடுத்துட்டாரு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இன்னும் 6 மாசத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் நான் சக்சஸா முடிப்பேன். இப்போ நீங்க யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் இன்ஜினையும் தண்ணியில ஓடுற மாதிரி நான் மாத்தி கொடுக்குறேன். இன்னும் 6 வருஷத்துக்குள்ள, அதிகப்படியான 6 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டிலேயே முதல் மாநிலமா தேனி மாவட்டம் ஆறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் என் சுயதொழில் மூலமா நான் கொண்டு வருவேன். இப்ப சொல்லுங்க, அரசு துறையும் தனியார் துறையுமா மகிழ்ச்சி? என்னால மக்கள் நல்லா இருக்காங்க, என்னால கண்ணுக்கு தெரியாத யாரோ நல்லா இருக்காங்கன்னா நான் செய்யற என்னுடைய சுயதொழில் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி. நான் பேசுறேன். வெரி குட். உட்காருங்க. தண்ணியிலே வண்டி ஓட்டலாங்கிறாரு. அது கண்டுபிடிக்க கடல் தண்ணியில் ஓடுற மாதிரி கண்டுபிடிங்க. அப்போ தான் தீராது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் செய்யலாம். வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக்கடிக்கும் வேற மாதிரி. இதுக்குத்தான் சொல்றேன், தொங்குன்னு தொங்கிட்டு போய் அரசாங்க வேலைவே வேணும் தூக்க தொங்காதீங்க. வாங்க எங்க தனியார் நிறுவனத்துல வேலை செய்வோம், வாங்க சந்தோஷமா போங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறதே ஒரு தனி சுகங்க. ஆடி காரு, ஆப்பிள் ஐபோனு, குளுகுளு ரூமு, ரோலிங் சேரு, கம்ப்யூட்டர் பட்டனை 2 தட்டு தட்டுனா போது மாச கடைசியான காசு கொட்டுது. ಓಕೆ ಫೋನ್ ಕಾಲ್ದೆ ಮಾರ್ನಿಂಗ್ ಆನ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಬಂದ್ರು மத்தியானம் ஆன லஞ்ச், அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பிரேக்கான ஸ்நாக்ஸ் கூட வருங்க. இப்படி ஆடம்பரமா உள்ள நாங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறோம். உயரமா வீடு வேணுமா, ஹை ரைஸ் பில்டிங், நிலத்தோட வீடு மட்டும் உங்களுக்கு சொந்தமா வேணுமா, அதுவும் இல்லாம நிலம் மட்டும் சொந்தமா வேணுமா, கிரீன் ஏக்கர்ஸ், இப்படி மங்கமா குரூப்ஸ் வழங்கும் மேக்ரான் கம்பெனில கூட நீங்க 4 வீடு வாங்கி வாடகை கூடலாங்க. அம்புடு சம்பளம் தராங்க எங்க தனியார் நிறுவனத்துல. என்ன ஏதாவது விளம்பர கம்பெனில வேலை பாக்குறீங்களா? நல்லா இருக்கு குரல். அது எப்படிங்க, செத்தா கூட நான் அரசாங்க வேலை இருந்துட்டேன் சாவேன்னு பூரா வரட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு திரியுறீங்க. 10 லட்சம் கொடுத்தாமா அழகா இன்ஜினியர் சீட்டு வாங்கினாமா, 4 வருஷம் படிச்சாமா, பேலஸ் மாதிரி இருக்க தனியார் நிறுவனத்துக்கு போய் வேலை பார்த்தோமா, போட்ட 10 லட்சத்தை எப்படா 100 லட்சமா ஆக்குறோமான்னு சிந்திச்சதை விட்டு போட்டு 40 சீட்டுக்கு 4 லட்சம் பேர் பரிசை எழுதி அதுல 40,000 பேர் பாஸ் ஆகி வெறும் 4,000 பேர் தான் இன்டர்வியூக்கு போறியா. 40 பேருக்கு தான் அங்க வேலை கிடைக்குது. மத்தவங்க நிலைமையெல்லாம் அங்க என்ன?
பிம்பிலிக்கா பில்லாப்பே. அம்புட்டதே இதுக்காகவே காரை வித்து, வீடை வித்து, நிலத்தை வித்து, நகையை வித்து, சொத்தை வித்து, எல்லாத்தையும் வித்து போட்டு ஆடிக்கால போனவன் இன்னைக்கு ஆண்டியாகி ஒட்டாண்டியால ஆகி போட்டான். பாவங்க எங்க பசங்க இப்பெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தா மட்டும்தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு பூரா அப்பனும் அடம் பிடிக்கிறாங்க. இதே நிலை இந்த இந்திய தேசத்துல தொடர்ந்துச்சுன்னு வைங்க, 99.9% பசங்களுக்கு கல்யாணமே நடக்காதுங்க. அதே அளவு பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி யோசிங்க. அப்படியே போனன்னு வைங்க, இனிமேல் எல்லா பசங்களும் புத்தர் மாதிரியும் போதி தர்மன் மாதிரி மரத்துக்கடையில உட்காந்து தவம் செய்ய வேண்டியதே. இனிமேலாவது தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறீங்க அழகான பசங்களுக்கு உங்க பொண்ணுகளை கட்டி கொடுங்க டாடிஸ் அப்படி என் கோரிக்கை இந்த இடத்துல முன்வைக்க விரும்புறேன். அது எப்படிங்க? பிரைமரி பள்ளிக்கூடத்துல இருந்து ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடம் வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல் தான் பெஸ்ட். அங்க படிச்சாதே என் பிள்ளை டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், கலெக்டர் ஆகும்னு சொல்றீங்க. காலேஜ் போனா கூட பிரைவேட் காலேஜ் தாங்க பெஸ்ட், அங்க படிச்சாதே என் பிள்ளை கெத்தா இருக்குன்றீங்க. அப்புறம் ஏங்க வேலைக்கு மட்டும் கவர்மெண்ட் ஜாப் தான் பெஸ்ட்னு சொல்றீங்க? சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. ஐயோ, எங்க தனியார் நிறுவனத்துல வேலை பாருங்க, உங்களுக்கு பிரைவசி கிடைக்குங்க, பிரைவசி. அதனாலதான் சொல்றேன், தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறது தாங்க மிக்க மகிழ்ச்சி தரும். மகிழ்ச்சி அப்பா அது பாருங்க, அனுபவிச்சு பேசுறாங்க பாருங்க. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சியா. தமிழ் மட்டும் இந்த உச்சரிக்கிறத பொறுத்து தான் அதனுடைய சிறப்பை அமையும். அது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த வசனம் பேசுகிற போது அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம பேசி பழகணும். எல்லாரும் படன்னு பேசிட்டு போயிடுறோம். நல்லா பேசுறீங்க. அடுத்து ஐயா, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா அப்படின்னு சொன்ன உடனே எகிரி குதிச்சு வெளியே வந்தேன். தனியார் துறை என்னை தள்ளி விட்டுருச்சு, சுய தொழில் என்னை சுற்றி விட்டுச்சு. ஆனா அரசு துறை மட்டும்தான் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்துச்சு. மடிப்பு குலையாத உடுப்பை விட மதிப்பு குறையாத எனது அரசு துறை தான் மிக்க மகிழ்ச்சி தருதுன்னு நான் பேச வந்திருக்கேங்க. அந்த பாப்பா அழகா சொல்லுச்சு, எம்மா 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 என்னம்மா புழுகுறீங்கம்மா ரீலு. அமெரிக்கால எலெக்ஷன் நடக்குது, 2 கேண்டிடேட் தான், ட்ரம்ப்பும் ஹிலாரியும் தான். ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் அமெரிக்காக்காரங்களுக்கு மட்டும்தானா, இந்தியாவுக்கெல்லாம் கிடையாதான். அவர் மட்டும் ஆட்சிக்கு வரட்டும், உங்க ஐடி கம்பெனிக்கு பெரிய திண்டுக்கல் பெரிய பூட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் போன மச்சான் திரும்பி வந்தா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐயா? நல்ல கேள்விமா. ஆகல, என்ன செய்ய போறீங்க? ஐயா சரி, மாப்பிள்ள ஐயா, மாப்பிள்ள கருப்போ செவப்போ கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி இருந்தா கூட எங்க பழமொழி, எங்க வீட்டு பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரக்காசா இருந்தாலும் அரசாங்க காசா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பொண்ணு கிடைக்காத எத்தனையோ இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொண்ணு கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் எங்களோட அரசு துறை தானுங்க. அதனாலதான் சொல்றேன், அரசு துறையில வேலை பார்க்கறவங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரைட், அழகா சொல்றீங்க. ரொம்ப அருமையான விஷயம் சொல்றீங்க. அமெரிக்க தேர்தல் கூட நம்ம நாட்டினுடைய விலையை நிர்மாணிக்கிறதுக்கு ஹிலாரியா ட்ரம்பா யார் வர்றாங்கிறத பொறுத்து மாறப்போதுங்கிறாங்க. ஐயா, எந்த துறையில பணிபுரிவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதான் தலைப்பு. முயன்று தோற்று கற்று பெறுவதுதான் வெற்றியும் மகிழ்ச்சியும். உடையவர்கள் தாயா எங்க சுய தொழிலாளி. ஐயா, கவர்மெண்ட் தான் ஒரு சுய தொழிலாளிக்கு லோன் கொடுக்குதுன்றீங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கே வரி கட்டுறவங்க நாங்க. கட்டபொம்மன் படத்துல சிவாஜி சொல்ற மாதிரி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது வரின்னு ஒரு சுய தொழிலாளி வரி கட்டுறதை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க அரசாங்கத்துக்கு அச்சாணியே முறிஞ்சிரும் வச்சுக்கோங்க. ஐயா, வீட்டுல டீ காபி போட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அம்மா டீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அப்பா காபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அப்படியே மகிழ்ச்சி பொங்கும். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் எங்க சுய தொழிலாளிய பாராட்டிட்டு இருக்காங்க. ஐயா, இதுக்கு மேல என்னையா எங்களுக்கு வேணும்?
அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் சொன்னாரு, கடவுள்னு முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு. அந்த பாட்டை போட்டுட்டு டிராக்டர் கிளப்பிட்டு அப்படியே உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, பொங்கும்ல சந்தோஷம். ஐயா, அதுல எம்ஜிஆர் உட்கார்ந்து கூட ஓட்ட மாட்டார், பாத்திருக்கீங்களா? இன்னைக்குலாம் ஓட்டுவார் அப்படியே. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருக்காரு, சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பான் கால, முடி வெட்டும் தொழில் செய்யும் தோழன் தான் இல்லைன்னா நமக்கெல்லாம் எது அழகு, நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லைன்னா வெளுக்குமா உடைய அழுக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம்னு பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னான்னு எங்க தலைவர் பாடி இருக்காரியா. இதுக்கு மேலேயுமா வேணும் எங்களுக்கு சந்தோஷம்? தனியார் துறையில ஏசியில வேலை பார்க்குறவங்களுக்கோ கவர்மெண்ட் துறையில ஃபேன்ல வேலை பார்க்குறவங்களுக்கோ தெரியாது உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு. கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் வெயிலையும் மழையிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் பாருங்க விவசாயி, அவன் கிட்ட கேளுங்க உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு. ஐயா, மனசுல எம்பிட்டு கஷ்டம் இருந்தாலும் தான் நட்ட பயிராச்சே நல்லா வளர்ந்துருச்சேன்னு அதை பார்த்தா போதும், பொங்கும்ல சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் பெருசுன்னு பேச வந்திருக்கேனா. அப்பாடி, இந்த உடம்புக்குள்ள எப்படி சத்தமா பிரமாதம். ஐயா, நீங்க 3 தலைப்பு கொடுத்திருக்கீங்க. தலைப்புகள் என்னமோ 3 விதம் தான், ஆனா அதோடைய மைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா தொழில். தொழில்னா என்னங்கய்யா? வேலைன்னு எடுத்துக்கிறோமா? சரிங்க, வேலைன்னா என்னங்க? மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்களாலே உருவாக்கப்படுற ஒரு சமுதாய அங்கீகாரம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வேலை எப்படிங்கய்யா இருக்கணும்? அப்படிப்பட்ட வேலை மனிதர்களுடைய திறமைக்கேற்ற முன்னேற்றத்தை தரும் வகையில இருக்கணும்யா. சரிங்கய்யா, நம்ம செய்யக்கூடிய வேலை நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா அதுதாங்க இரட்டிப்பு சந்தோஷம். அப்படி இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் எங்க தனியார் தொழில் மட்டும்தாயா. ஐயா, நீங்க கேட்கலாம், அது என்ன அம்புட்டு சந்தோஷம் இந்த தனியார் தொழில்னு. ஐயா, நாங்க சுயநலவாதிங்க இல்லையா, பொது நலவாதிங்க. அதனாலதான் மொத்த சம்பளத்தையும் ஒத்தாள் வாங்காம ஒத்தாள் சம்பளத்தை 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்து 10 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் பாருங்க. அதுதாங்க சந்தோஷம். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தானையா. ஐயா, வாழ்க்கை ஒரு பயணம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான தொழில வாகனம் எடுத்துக்கிறோமா? சரிங்க, பஸ்ஸையே எடுத்துக்கிறோமே. கவர்மெண்ட் பஸ் நிறைய போகுதுல, முதல்ல கவர்மெண்ட் பஸ்ல ஏறுவோம். ஐயா, இப்ப கவர்மெண்ட் பஸ்ல ஏறுறோன்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு வர்ற பஸ் 8:30க்கு வரும்யா, 8:30க்கு வர்ற பஸ் 9 மணிக்கு வரும்யா. ஐயோ, எப்படா நம்ம வேலைக்கு போகணும் பதறி போய் பக்கத்துல இருக்கவங்களை கேட்டா அப்பதான் அவன் சொல்லுவியான் வரும், ஆனா வராதுன்னு. இதே மாதிரி எங்க கவர்மெண்ட் ஜாப்போம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரை இருக்கிற எல்லா புக்கையும் வாங்கி இருக்கிற கோச்சிங் சென்டருக்குலாம் போய் முட்டி 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 படிச்சு எக்ஸாம் ஹாலுக்கு போய் கொஸ்டின் பேப்பரை வாங்கி இருக்கிற 4 ஆப்ஷனுக்கு 40 விதமா யோசிச்சு அதுல 1 டிக் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்கார்றப்ப தோணும் பாருங்க ஒரு கேள்வி, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு. இதுதாங்க கவர்மெண்ட் ஜாப்பு. சரிங்க, நம்ம சொந்த பஸ்ல போறோன்னு வச்சுக்கோங்க, சொல்றப்பே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. சொந்த பஸ்ல போறதுக்கு நம்ம என்ன பில்கேட்ஸா இல்ல அம்பானியா? வேணாம், அதுக்கு விட்டுருவோம். சரிங்க, தனியார் பஸ் முக்குக்கு 300 பஸ் போகுதுல, தனியார் பஸ்ல ஏறுவோம். ஐயா, தனியார் பஸ்ல இருக்க சொகத்தை கேளுங்க ஐயா. கலர் கலரா ஃபிகர் என்ன, ஃபிகருக்கு ஏத்த பாட்டு என்ன, ஜன்னல் ஓர சீட் என்ன. ஐயா, ஆள் இறங்குற இடம்லாம் ஸ்டாப்ப போட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இறக்குறவங்க தான் எங்க பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க. இதே மாதிரிதாங்க எங்க பிரைவேட் ஜாப்பும். வாங்க வாங்க வாங்க, இருக்க இடம், உண்ண உணவு, பயணத்துக்கு காரு, திறமைக்கேற்ற ஊதியம், இதெல்லாம் தருவதாரு எங்க தனியார் நிறுவனம் தாங்க. அப்பா லேகிய வைக்கிறாராமா? ஐயா, 1 கிலோ இல்லைன்னா இன்னொரு கிலோ சும்மா ஆலமரத்து விழுது மாதிரி பரவி பிரிஞ்சு இருக்கிற எங்க தனியார் நிறுவனம் தாங்கய்யா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்க எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்குன்னு தெரியுமாங்கய்யா. இதுதான் என் சந்தோஷம். இதுதான், அதனாலதான் சொல்றேன், தனியார் தொழில மட்டும்தான் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஐயா, அக்கா சொன்னாங்க சுயதொழில சந்தோஷமே இல்லைன்னு. ஆனா நான் சொல்றேன், சுயதொழில தாங்க சந்தோஷம் இருக்கு. ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் போது அவை மனசு நிறைஞ்சு இருந்தா மட்டும்தாங்க சிலையை செய்ய முடியும். அப்படி அவை மனசு நிறைஞ்சோடு இருந்ததோடு மட்டும் இல்லாம அவை தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு அந்த சிலையை செஞ்சு முடிக்கும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அத கேளுங்க, அவனே செஞ்சது நானே செஞ்சது, அதான் முக்கியம்.
அது மட்டும் இல்லையா, அவன் செஞ்ச சிலை ஒரு கோயில் கருவறையில் வைக்கும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த கோயில இருக்க அந்த சிலையை பார்க்க ஏழை பணக்காரன், ஏன் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடு இல்லாம வந்து தன்னுடைய துக்கம் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு, அப்பாடி எல்லாத்தையும் சொல்லியாச்சா, ஒரு சந்தோஷம் நம்ம இனி வாழ்க்கையை திரும்பி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை இவன் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பியா. ஐயா, கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்கலாம் பணத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதே பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களாம் வேலை கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு போகும்னு நினைப்பாங்கய்யா. ஆனா சுயதொழில இருக்கிறவங்க காசு கிடைச்சாலும் நம்ம சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைப்பாங்கய்யா. எனவே நான் சுயதொழிலை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ரைட் பிரமாதம். நண்பர்களே, இவ்வளவு பேர் பேசிட்டாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க முடிய போகுது அப்படின்னு. அப்படிலாம் விட மாட்டோம். பாகுபலி முதல் 2ஆம் பாகம் வருது, நாங்கள் வரப்படாதா? இப்போ இவங்க பேசியிருக்க விஷயத்தில் முதல்ல இப்போ வந்திருக்கிறது என்ன, ட்ரெய்லர் மாதிரி டீசர் ஒரு பகுதி காமிச்சிருக்காங்க. இதுக்கு எதிர்கேள்விகள் கேட்குற மாதிரியான பல செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும்.